இந்த மாதிரி பாரம்பரியம்லாம் இருக்கா? அப்படின்ற அளவுக்கு தாங்க எங்க ஊர்ல இந்த மாரி ஒரு பாரம்பரியம் இருக்கு. நமக்கு தைப்பொங்கல் தான் தெரியும். அன்னைக்கு தான் பொங்கல் வைப்போம். ஆனா எங்களுக்கு தைப்பொங்கல் வரதுக்கு முன்னாடி வெள்ளி, செவ்வாய், திரும்ப ஒரு செவ்வாய்க்கு வந்து தெரு பொங்கல்னு ஒண்ணு வைப்பாங்க. ஒரு ஒரு தெருவுலயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்கவங்க தனித்தனி பொங்கல் வந்து அங்க வைப்பாங்க. இந்த வருஷம் வந்து 12 பொங்கல் வைக்கிறனால 11 பொங்கல் வந்து வெண்பொங்கலும், ஒரு பொங்கல் வந்து சர்க்கரை பொங்கலும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஊர்ல பொங்கல் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பாரம்பரியம் எங்கேயாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முதல் வாரம், 2வது வாரத்த விட 3வது வாரம்ன்றது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பொங்கல் வைக்கிற இடத்துலயே கரகம் மாரி வச்சு, கோவில் மாரிலாம் வச்சு நெறைய பண்ணுவாங்க. அதையுமே நான் வீடியோவா போஸ்ட் பண்றேன். பொங்கல் எல்லாம் கிண்டி முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் சட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா சட்டியிலேருந்துமே பொதுவா ஒரு 2, 3 கரண்டி ஒரு சட்டியில எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த ஏரியால உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வருங்க. நானே சின்ன வயசுல எப்ப பார்த்தாலும் இந்த பொங்கல் வைக்கிறப்ப பொங்கல் வைக்கிற இடத்துல தான் இருப்பேன். இப்பலாம் வர்றது கூட இல்லங்க. நீங்க பொங்கல் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பீங்க. நம்ம வந்து வச்சது இல்லங்க. எப்பயுமே வைக்க மாட்டோம். அது மாதிரி ஊர்ல இருக்க எல்லாருமே வைக்கணுன்றதும் அவசியம் இல்லங்க. முன்னாடி காலத்துல வச்சுக்கிட்டு இருந்தவங்க தான் அப்படி அப்படியே திரும்ப திரும்ப வச்சுட்டே வராங்க. பொங்கல்லாம் பொங்கி முடிச்சதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பசங்க எல்லாருமே உட்காந்து இருக்கிற எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கூட்டத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேங்க. இது போல பாரம்பரியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.